கர்த்தருக்கு சோத்திரம். என் பேர் தேவி, என் கணவர் பேர் மூர்த்தி. நாங்கள் ஆரிக்கம்பேட்டிலேருந்து வரோம். என் மகள் பேர் அதிசய கிருபா. எங்களுக்கு 2010 திருமணமானது. 2015 தேவன் எங்களுக்கு முதல் ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தைக்கு 1 மாதத்துல டெஸ்ட் எடுக்கும் போது ஹார்ட்டில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எதனால் அந்த பிரச்சனைன்னு சொல்லும் போது சொந்தத்தில் நீங்கள் திருமணம் ஆனதுனால தான் இந்த பிரச்சனைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 மாதத்தில் மகளால் முடியல. அந்த மகள் இறந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தனாங்க. அதோடு எங்களுக்கு கர்ப்பத்தின் கனியே இல்லை. ஐயா அதுக்காக எங்களுக்கு கஷ்டப்பட்டு ஜெபிச்சாரு. ஜெபிச்சது நிமித்தம் 2022 மறுபடியும் நான் கர்ப்பம் தரித்தேன். அந்த நேரத்தில் அந்த டாக்டர் மதியில் இதே பிரச்சனை தான் வரும்னு சொல்லிட்டு சொன்னதுனால மெடிஸ்கானில் போய் நாங்கள் டெஸ்ட் எடுத்தப்போவும் அந்த எந்த பிரச்சனையுமே தெரியல. இதோட குழந்தை பிறந்த பிறகு தான் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் மகள் பிறந்திருக்கும் போது தேவன் எங்களுக்கு முதல் குழந்தைய அபிஷேக கிருபான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஐயா மூலயமா ஜெபித்தது மூலயமா பேர் வச்சோம். ஹாஸ்பிட்டலில் பேசின்னு இருக்கும்போது என் அக்கா கிட்ட நான் 2வது மகளுக்கு அதிசய கிருபான் தான்க்கா பேர் வைப்பேன்னு சொன்னேன். ரிச்சார்ஜ் ஆகி நான் இந்த சர்ச்சிற்கு வரும்போது ஐயா சொன்ன ஒரே வார்த்தை, இந்த மகளுக்கு நீ அதிசயான்னு பேர் வைக்கணும்னு சொன்னார். அதே மாதிரி அந்த இடத்துல நான் ஐயா கிட்ட சொல்லிட்டு போனேன், ஐயா நான் அதிசய கிருபான்னு சொல்லிட்டு பேர் வைக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் ஐயா இங்கே உள்ளவே வந்தேன். ஆனால் தேவன் அதே மாதிரி வார்த்தையை எனக்கு சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 மாசத்துல மறுபடியும் இவளுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெடிஸ்கான்ல போய் டெஸ்ட் எடுத்தப்போ அந்த டாக்டர் சொன்னது லைட்டாக தான் பிரச்சனை இருக்குது, அவளுக்கு வளர வளர சரியாயிடும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ஐயா எங்களுக்காக ஜெபிச்சாங்க. மறுபடியும் 9 மாசத்துல இவளுக்கு எடுத்து பார்ப்போம்னு சொல்லும் போது ஐயா கிட்ட நான் ஜெபிச்சுட்டு போனேன். ஐயா இந்த மாதிரி ஐயா 9 மாசத்துல நான் இவளுக்கு எக்கோ டெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அப்போ ஐயா சொன்ன வார்த்தை மைல்டா ஒரு கிராஸ் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இருக்குன்னு சொன்னாரு. அதே வார்த்தையை அந்த டாக்டரும் ஐயா சொன்ன வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மாறாம ஐயா அதே வார்த்தையை டாக்டரும் சொன்னாரு. அந்த இடத்துல தேவன் சாட்சியா நின்னாரு. அதுக்கப்புறம் 2 வயசுல மறுபடியும் எடுத்து பார்ப்போம் சொல்லிட்டு சொல்லும் போது எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. முதல் பிள்ளைக்கு அந்த மாதிரி ஆச்சு, இதுவும் அந்த மாதிரி. ஆனமா ஜெபத்துல பிறந்த பிள்ளை, அது ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துல நான் நிக்கிறது தேவன் எனக்கு அற்புதமா கொடுத்தாரு. மறுபடியும் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை வரும்போதும் தீர்க்கதரிசன பகுதியில் இவ்வளவு கூப்பிட்டு தேவன் விடுதலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஜெபத்தோடு உட்கார்ந்துருப்பேன். அந்த நேரத்தில் 3 பேர் இருதயத்துல பலவீனமா இருக்கீங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஐயா கூப்பிட்டாரு. அந்த நேரத்தில் என் மகளை கூட்டின்னு வரும்போது ஒரு ஆவிதாமா இவளை கஷ்டப்படுத்துதுன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அந்த நேரத்துல இவளுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. ஹாஸ்பிட்டல்ல எனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்தாரு. அப்போ செல்வகுமார் டாக்டர் குழந்தை டாக்டர் கிட்ட போயிட்டு நாங்கள் நேற்றைய தினத்துல போய் செக் பண்ணோம். அப்பவும் ஐயா கிட்ட இங்க ஜெபிச்சுட்டு போகும்போது ஐயா சொன்ன ஒரே வார்த்தை, 100% உனக்கு அற்புதம் நடக்கும், உன்னோட நம்பிக்கையோடு போ, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னாரு. அதே மாதிரி எக்ஸ்ரே எடுத்தாங்க, இசிஜி எடுத்தாங்க. ஆனால் டாக்டர் மத்தியில் நான் எதுவுமே கேட்கல. ஏன்னா மனுஷன் கிட்ட கேட்கக்கூடாது. தேவன் சொன்ன வார்த்தையின் மூலமா போனேன். எக்கோ டெஸ்ட் எடுக்கும் போது நான் அழுதுக்குனே தான் இருந்தேன். என் மகள் என்னை பார்த்து என்னம்மான்னு கேட்டா. ஒன்றுமே இல்லைனே நான் சொல்லிட்டு சொன்னேன். நான் அந்த நேரத்தில் அவங்க ஏதோ பேசுறாங்க, ஆனா எனக்கு எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் செல்வகுமார் டாக்டர் பார்த்துட்டு இவளுக்கு ஹார்ட்ல பிரச்சனையே இல்லைம்மா, இனிமே நீங்க எக்கோ டெஸ்ட் எடுக்க வேணாம்னு சொன்னாரு. ஏன்னா 5 வயசுல எடுக்கலாம் 10 வயசுல எடுக்கலாம்னு சொல்லல. இனிமே எக்கோ டெஸ்ட் இவளுக்கு எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு 100 மடங்கு 100% எனக்கு அற்புதம் செய்தாரு. கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் வசனங்களை தந்து தலைப்பு வாழ வைக்கிறவர். நம்முடைய தேவன் வாழ வைக்கிறவர். அவர் வாழ வைக்கதான் உலகத்திலே பிறந்தார். கவசமானாரியா வாழ வைக்க பிறந்தவர். ஒவ்வொரு மகனையும் வாழ வைக்க பிறந்தவர். ஒவ்வொரு மகளையும் வாழ வைக்க பிறந்தவர். ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ வைக்க பிறந்தவர். ஒவ்வொரு தொழிலையும் வாழ வைக்க பிறந்தவர். ஒவ்வொரு பிள்ளைகள படிப்பையும் வாழ வைக்க பிறந்தவர். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் திருமணம் நடத்தி வாழ வைக்க வந்தவர். ஒவ்வொரு சந்ததி வாழ வைக்க வந்தவர். அந்த தேவன் வாழ வைக்கிறவர் என்ற தலைப்பிலே 3 யோவான் 2வது வசனம், பெரிய பாடவரே
உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சுபாக்கிக்க கேட்டுக்கிற. என்ன சொல்லிக்கிற? அவர் வாழ வைக்க நம்ம உலகத்தை பிறந்தவர், நம்மளை வாழ வைக்கிறவர். அந்த தேவன் தான் சொல்கிறார். யோவான் 3ஆம் நிருபத்திலே அந்த 2வது வசனத்திலே, பிரியமானவரே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன். அப்போ எல்லாவற்றிலும் நம்ம வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன் சொல்கிறார். இந்த வாழ்த்துதல் யாரு செய்ய முடியாது, இயேசு அப்பா தான் செய்ய முடியும். யார் செய்ய முடியும்? எல்லாரும் வாழ்த்தையை ஜெபப்படுவாங்க, ஆனால் அது வாழ்த்தல் அல்ல. இயேசுவனுக்கு வாழ்த்தலும். இயேசு காணாவூர் கல்யாணத்துக்கு வந்தவங்கள ஒரு வீட்டில் வரணும், உங்கள்கிட்ட உள்ளத்தை வரணும். உள்ளத்தை வரும்போது இயேசு கிறிஸ்து ஒரு மகன் உள்ளத்தில் அவங்க புதிதாகிறாங்க. கிறிஸ்துவனுக்குள் வரும்போது இந்த புதிய வாழ்க்கை, கிறிஸ்து வராத வாழ்க்கை புதிய வாழ்க்கை அல்ல, பழைய வாழ்க்கை என்றால் அருமையானது. உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்து பிறக்கணும். கிறிஸ்து பிறக்காத வாழ்க்கையெல்லாம் பழைய வாழ்க்கை, கிறிஸ்து பிறந்தால் ஆனால் புதிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் சொல்கிறார் யோவான் 3ஆம் நிருபத்திலே, பிரியமானவரே உன் ஆத்துமா வாழ்கிற போல நீ எல்லாவற்றும் சுகமாக இருக்க வேண்டுகிறேன் என்று சொல்கிறார். அப்போ பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிற போல எல்லாவற்றும் ஆத்மா இப்படி வாழுதோ அதேபோல் வாழ்க்கை எல்லாம் நீ வாழ்ந்து இருக்க பிரியப்படுகிறேன் வேண்டுகிறேன். ஆண்டவர் சொல்லித்தரோம். அது அப்போ எல்லாவற்றிலும் இன்றைக்கி அலையுடைய வாழ்க்கையில் எனக்கு வாழ்க்கை இல்லை, நான் வாழ முடியல. கணவன் மனைவியும் பல வருஷம் வாழ இல்லை. கடந்த நாட்களிலே பல குடும்பங்கள் வர்றாங்க. அதிசயப்படுறாக்கா சொல்லியத்தில் ஒரு அதிகாலை ஜெபம் காலை 10 போய் வர, சனிக்கிழமை வாசபம் காலை 10 போய் 2 வர. அப்போ என்ன செய்கிறாங்க? அதே கொடுப்பில் திருமணமாகி பல ஆண்டு ஆளுக்கு நாங்கள் வாழ இல்லை, வாழ முடியலை சொல்கிறாங்க. காரணம் என்ன? வாழ இல்லை, மனம் திரும்பாதனால. அந்த மணமகன் மனம் திரும்பாதனால மணமகத்தில் வாழ முடியல. அதான் ஆண்டவர் சொன்னார், நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்க முடியா, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு கொடுத்த நாட்கள் வருஷத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள. உலகத்தின் பிள்ளைகள் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஆனால் உங்கள் உள்ளத்தில் இயேசு வரவில்லை. இயேசு வந்தால் நிச்சயமாக இங்கே யோவான் 3ஆம் நிருபத்திலே 2ஆம் வசனம், பிரியமானவரே உன் ஆத்மா வாழ்க்கை போல எல்லாவற்றையும் சுபாக்கி வேண்டுகிறேன். வசனம் தானே, எல்லாம் அழிப்போம், எல்லாம் மாயை. ஆனால் வேத வசனம் அழியாது, அதில் உயிர் இருக்கிறது. அதில் ஒரு எழுத்தோ உதிராது. அப்போ ஏன் வாழ இல்லைன்னா அது கணவர் கிடையாது, நீ கிடையாது, நீங்களாம் மனம் திரும்பலை. ஏன்றால் உலகத்தில் பல ஆண்டுகள் வாழ்ந்தும் உங்கள் உள்ளத்தில் இயேசு பிறக்கல்ல. இயேசு பிறந்தால் நீங்கள் நிச்சயமாக கணவன் மனைவியும் சந்தோஷம் வாழுங்க. உங்களை எழுத்து எல்லாம் உலகெல்லாம் இருக்குது, நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது, நிறைய நகை இருக்குது, புடவை இருக்குது, எல்லா ஃபர்னிச்சர் இருக்குது, நிறைய வாகனம் இருக்குது. ஆனால் இயேசு உள்ளத்தில் வரல, அதனால தான் நீங்கள் வாழாமல் இருக்கீங்க. வெளிச்சம் வரல. ஆண்டவர் உலகத்தில் வெளிச்சத்தில் வெளிச்சமாக இருக்கிறார். உங்கள் உள்ளத்தில் ஆண்டோட வெளிச்சம் வர்ற உலகம் இருக்குது, 100க்கு 101 இருக்குது. ஆனால் இயேசு வர இல்லையே. இயேசு வந்தால் தானே உள்ளத்தில் மனம் திரும்புகள். பலவராஜ சாமி பேர் சொல்கிறார். யார் மனம் திரும்புகிறாங்க? பல ஆண்டுகளும் கிறிஸ்தவங்களாக இருக்கீங்க, சபைக்கு போகிறீங்க, நல்லதுதான். ஆனால் கிறிஸ்துவ உள்ளத்தை பிறந்திருக்கிறாரா? அதை உள்ளத்தில் கிறிஸ்து பிறக்கணும், தரணும். உள்ளத்தில் உள்ள புதிதாக்கப்படுறது. கிறிஸ்துவ வரும்போது பழைய ஒளித்தில் எல்லாம் புதிதாயில்ல. அவர் வந்தால் தானே நீங்கள் வாழ முடியும். வராதபடி உலகத்தில் உள்ள மகளாக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். உள்ளத்தை இயேசு பிறக்கணும். ஆண்டு 3ஆம் நிருபத்திலே 2ஆம் வசனத்திலே, பிரியமானவரே உன் ஆத்மா வாழ்க்கை போல எல்லா சுகமாக இருக்க வேண்டுகிறேன். ஆண்ட வார்த்தை இது தான்.
அப்போ உள்ளத்தில் இயேசு பிறக்கும்போது நிச்சயமாக இயேசு வருவார். நீ இதுவரை எதிலெல்லாம் வாக்கைப்படாதபடி வாழாமல் இருக்கிறீர்களோ வாழ வைக்கிறவர் இயேசு தான். அப்போ அவரை தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுக்க எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். வாழ முடியலன்னா காரணம் என்ன? இயேசுவா? இயேசு தான் சொல்லித்தார. அப்போ அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் பாத்திரமாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும், வாழணும். அதுதான் உண்மையான வாழ்க்கை. அதுதான் யோவான் எழுத 3ஆம் நிறுவத்திலே பிரியமானவன் ஆத்மா வாழ்க்கை போல எல்லாவற்றிலும் ஒன்று ரெண்டு எல்லா வாழ் சுகமாக இருக்க வேண்டுகிறேன். அப்போ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன். இதான் ஆண்டோட வார்த்தை. அதுக்கு நீ கீழ்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது 51 வீட்டில் தென் துருவம் வட துருவமாக இருந்தாங்க. நிறைய குடும்பம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டால் காட்டாங்க. பல குறிப்பிட்ட கேஸ் கூட நடந்தது. இங்கே ஜெபத்துக்கு வரும்போது 7 வாரம் தலை குழந்தைக்கு வாழ்ந்து மறுபடியும் குடும்ப வாழ்க்கை குழந்தை பற்றி இருக்காங்க. உண்மையாகவே இது ஒருவர் இல்லை, நிறைய பேர். இயேசுங்க இருக்கிறார், அவருக்கு உள்ளத்தில் வரணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு சனிக்கிழமை உபவாசத்துக்கு வரணும். 7 வாரம் வராங்க, விடுதலை பெற்று சாட்சி சொல்கிறாங்க. நீங்கள் வரும்போது விடுதலை வரும். ஆண்ட சோத்திரம். ஏன்னா இங்கே இந்த ஊழியம் அதிசய ஊழியம், அற்புத ஊழியம், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, விடுதலை ஊழியம். இந்த ஊழியத்துக்கு வரக்கூடிய ஆத்மாக்கள்லாம் உயிர்மீழ்ச்சி அடைவார்கள், விடுதலை பெற்றுக்கொள்வார்கள். அடுத்த அவசரத்தை பார்க்கும்போது ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஏசியா 62ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, நீ கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படாமலும் ஒரு தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிவா என்றும் உன் தேச பீலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். உன் தேசம் வாழ்க்கப்படும். நீ வாழ்க்கப்படணும், குடும்பம் வாழ்க்கப்படணும், பிள்ளைகள் வாழ்க்கப்படணும், உன் தொழில் வாழ்க்கப்படணும், பிள்ளைகள் படிப்பு வாழ்க்கப்படணும். எழுத இதுதான் ஆண்டு வார்த்தை. அதான் என்ன செய்யணும்? வாழ்க்கப்படணும்ல புதிதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகள், அப்போது விழா கூட கொடுக்கப்படும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். சத்தியம்தான் விடுதலையாக்கும். மனுஷெல்லாம் விடுதலை ஆக்க முடியாது. கர்த்தர் சத்தியம், அவர் தான் விடுதலை கொடுக்க முடியும். யாரும் விடுதலை கொடுக்க முடியாது. இன்று இந்த ஆண்டு இதுவரை வாழ்க்கப்படாதவர்களுக்கு ஆண்டு சொன்னார், நிச்சயமாக நீ வாழ்க்கைப்படும்படி என்று ஆண்டு சொல்கிறார். என்றால் உன் பிரியமாக இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இதுவரை என் தொழில் வாழ்க்கப்படவில்லை, என் வீடு வாழ்க்கப்படவில்லை, என் பிள்ளைகள் வாழ்க்கப்படவில்லை, என் மகனுக்கு திருமணம் நடக்கவில்லை, மகளுக்கு திருமணம் நடக்கவில்லை, குழந்தை இல்லை, கற்பத்திற்கு அடி இல்லை என்றால், சந்ததி இல்லை என்றால், என் விண்ணப்பத்துக்கு பால் வரல என்று சொன்ன ஆண்டு சொல்கிறார். நீ சொல்லு உண்மையா? ஊழியக்காரர் சொல்ல உண்மையா? வேத வசனத்தோட உண்மை. இதெல்லாம் போய் மாய ஆதியாகும் 24வது அதிகாரம் 60வது வசனத்தில் பார்க்கிறோம். ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியை நீ கோடா கோடியா பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசுகளை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசை வைத்தார். எப்படி? கோடாடி கோடி பெறுவாங்க. ரெபெக்காளை வாழ்த்தினார்கள். எப்படி வாழ்த்தினார்களா? நீ வாழ்ந்து வாழ்வாய். தலைப்பினது வாழ வைக்கிறவர். ரெபெக்காளை வாழ வைத்தார். அப்போ உங்களை வாழ வைக்க மாட்டாரா? வாழ வைப்பார். ஆனால் ரெபெக்காள் ஜெபத்திலே தரித்திருந்தார். ஈசாக்கு ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். அப்போது அங்கே எப்படி வாழ்த்தினார்களா? ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியா பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசுகளை சுதந்திரத்துக் கொள்வார்களா என்று ஆசீர்வதித்தார்கள். வாழ்த்தி ஆசீர்வதித்தார்கள். இதுதான் உண்மையான வாழ்த்துகள். ஹீஸ் மைட்டில் லார்ட். அப்போ ரெபெக்காளை வாழ்க்கை வைத்த தேவர், நீ வாழ்க்கைப்படுவாய், வாழ வைக்கிறவர் என்று சொன்னாரே.
உன்னை வாழ வைக்க மாட்டாரா? அவன் குடும்பத்தை வாழ வைக்க மாட்டாரா? அவன் தொழிலை வாழ வைக்க மாட்டாரா? அவன் பிள்ளைகளை வாழ வைக்க மாட்டாரா? என்றால் இப்போ கற்பத்துக்கு அடியை வாழ வைக்க மாட்டாரா? எல்லாம் அவருடைய சமயத்தை வானவுடைய சிங்காசனம் பூமி பாதக்கடி. மனிதன் தான் பொல்லாதவன், மனுஷன் தான் பொல்லாதவர்கள். அதான் ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றையும் நல்லது நல்லது நல்லது. மனிதன் ஒரு மனசாவிடான். மனித இறைவன் மகாக்கடி உள்ளதும் திருக்குள்ளதும் அதை அறியத்தக்கவன் யார்? அப்போ இறைவேக்கல் கற்று பிரியமாக இருந்தபடினாலே என்றால் வாழ்த்தி ஆசீர்வதித்தார்கள். அதே போல் உங்களையும் வாழ வைக்கிறவர் உங்கள் மத்தியிலே இந்த வசந்த கொண்டு பேசுகிறார். ரெபேக்காள் எத்தனை கோடி, எத்தனை ஆசீர்வாதம், எல்லாம் அவளுக்கு செல்வம் செழிப்பு எல்லாம் கொடுத்தார். குறைவல்ல, நிறைவான ஆசீர்வாதம். அதே போல் உங்களுக்கும் நிறைவான ஆசீர்வாதம். அது வாழ வைக்கிறவர். உங்களை கணவர் ஒன்று வாழ வைக்க மாட்டார், ஒரு கணவரை மனைவி வாழ வைக்க மாட்டார், இல்லை கணவருடைய குடும்பம் உங்களை வாழ வைக்காது, மனைவி கூட வாழ வைக்காது. உறவு இயேசு வந்து கொடுத்தார் வாழ வைக்கிறவர். இதை அறியாதபடி இன்றைக்கி இருக்கிறாங்க. இயேசு வாழ வைக்கிறவன்னா ஜெபத்தில் தரித்து இருக்கணும். சிலவங்க ஊழியக்காரர் சொல்லுவாங்க, பொதுவாக நீ அங்கே போகாத இங்கே போகாத சொல்லுங்க. சரிண்ணா, சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் இல்லை. ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் 7 கண்டத்தில் சுவிசேஷத்தை சொன்னார். எல்லாம் அப்போஸ்தலன் உலகத்தையே கலக்கினார். அங்கே போகாத போக சொன்னார். அப்போ அது எங்கு உங்களுக்கு ஜீவ வார்த்தை இருக்குது அங்கே போகலாம், வசனத்தை கேட்கலாம். ஒரு குட்டைக்குள்ள போய் உட்காராதுங்க. சத்தியம் உலகம் முழுவதும் ஆண்டவர் 7 கண்ட மக்களுக்கு அவர் சொன்னார், கஷ்டப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் யார் சபைக்கு தான் வரணும்னு வசனம் இருக்கா? சபை கூடுதல்னு இருக்கு. அப்படி இல்லை, எங்கு சத்தியத்தை சொன்னாலும் தேவதவசம் போகலாம். குறுகிய கட்டத்தில் இருக்காதுங்க. உலகம் முழுவதும் என்னை உங்களை ஒரு தேவன் நோக்கம் கொண்டு இருக்கிறார். அதை நிறைவேற்றிற்கு ஒரு ஊழிய கருத்து அடையாக இருக்கக்கூடாது, உறவினர் தடையாக இருக்காது. உன்னில் கொண்ட நோக்கம் சம்பூர்ணமாக நிறைவேறணும். ஆண்டவனை ரட்சித்தார். 1966 புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவன் தான் சொன்னார். என்ன அந்த பொருளாதார ஒரு முழு ஜெபத்தை 51 ஜெபத்தில் ஆரம்பித்தார். அதுக்கு ஒரு உபாசம் பல லட்சம் மக்கள் இங்கே முழு ஜெபத்தை வந்து ரட்சிக்கப்பட்டாங்க, அபிஷேகம் பெற்றாங்க. அது எல்லாருக்கும் வர குடிக்கலாம் விடுதலை. அவர் என்ன சொன்னார், எல்லா ஊழியக்காரரும் வந்து சொல்லுவார், சபை ஆரம்பி சபை ஆரம்பி. நான் தப்பு இல்லை, எனக்கு கொடுத்த கிருபை விடுதலை ஊழியம். சபை ஆரோக்கியம் நல்லதான், ஆனால் அது குறுகிய மனப்பான்மையில் இருக்கக்கூடாது, அது பரந்த மனப்பான்மை இருக்கணும். அதான உண்மை. அங்கே போகாத இங்கே போகாத, நான் குடலாக இருக்கிறேன், எனக்கு கால் வரல கை வரல, என்ன முதுகு வலிக்குது, குழந்தை பிறக்கலை, அந்த எங்கு வரங்கள் இருக்கோ ஆவியான கிரீஸ்கள் அங்கெல்லாம் போய் விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் விடுதலையாக்கும். இதுதான் உண்மை. மறைக்கு வைக்கிறாங்க. அப்போ சொன்னார், எதற்கு தேவன் சொன்னதை நான் மறைத்து வைக்கவில்லை, எல்லாருக்கும் நான் சொன்னேங்கிறாரு. அப்போ நம்ம எல்லாரும் சொல்லணுமா சொல்லலாண்டாமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அடுத்த வசனத்திலே பார்ப்பது 20 புத்தகத்தில் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்க. 4வது 11வது. அப்பொழுது ஒலிகமுக வாசலிலே இருக்கிற சகல ஜனங்களும் உப்புறானவர்களும் அவளை நோக்கி, நாங்கள் சாட்சிதான் உன் வீட்டில் வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவிக்க 2 பேராகிய ராகாலை போலவும் ஏயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத் தீவிலே பாக்கியவாளாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே 104 அப்போ ஒலிமுக வாசலிலே இருக்கிற சகல ஜனங்களும் புறானவர்களும் அவரை நோக்கி, நாங்கள் சாட்சிதான் உன் வீட்டில் வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகாலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத் தீவிலே தாய்க்கவராக இருந்து பெத்லகேமிலே
புகழ் பெற்றிருக்கிறார். அப்போ லேயாளையும் ஆண்டவர் கத்தி வீட்டு தக 2 பேராகிய ராகேலையும் லேயாளையும் வாழ்த்திருக்க செய்வாராக. அப்போ உங்களை வாழ்த்திருக்க செய்வாரா, செய்ய மாட்டாரா? She is mighty Lord, my God Jesus. எல்லாம் வாழ்த்து செய்வார். ஏசு வாழ்த்தலும். ஏசு எங்கெங்கெல்லாம் வாழ்த்தினார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தை எழுதும்போது கடிதல் பார்க்குறோம், எல்லாரும் வாழ்த்துறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தில் வாழ்த்தல் சொல்கிறாங்க. அதான் உண்மையான வாழ்த்துதல். மாம்சத்தில் வந்த வாழ்த்தல் அல்ல. கல்யாணம் வீட்டை பண்ணுறாங்க இல்லையா, அதில் பொய் வாழ்த்தல், உண்மை கிடையாது. அவள் வாழ்த்தலாம் அப்போதே அந்த வாழ்த்தும் போது அங்கே என்னது அற்புதம் நடக்கணும். கர்த்தர் வாழ்த்தணும், இயேசு வாழ்த்தணும். அதான் உண்மையான மரண வாழ்த்து எல்லாம் போயிடும். அதில் மாம்சத்தில் பெருமைப்படுத்திட்டு அது ஒன்றும் கிடையாது. சீச ஆண்டவர் உன்னை வாழ்த்து. எனக்கு வாழ்த்து இருந்தால் ஏசப்பா என்னை வாழ்த்துங்க, என் சாவத்தை மன்னித்து வாழ்த்துங்க. அது பேசுகிற தேவையில்ல. சொப்பனத்தை பேசுவார், தர்சனத்தை பேசுவார், ஏதாவது வசனத்தை பேசுவார், பாடு பேசுவார். அவர் உயிருள்ள தேவனா கல்லா கட்டியா சீஸ் மைட்லார் அவர் உன்னை வாழ்த்தணும். அந்த வாழ்த்துதல் 100க்கு 100ஆக இருக்கும். எப்படி ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருக்குது, இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் 7 போலவும் வாழ்த்திருக்க செய்வாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனம் உறுதிப்படுத்தப்படும் இல்ல. ஆண்டவரே சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே நான் பார்க்கிறோம், நீ போய் எருசலேமின் செவி கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டிய என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கை கட்ட போது உனக்கு இருந்த தேசத்தில் நிறைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா பேசுகிற பார்த்தீங்களா? எரேமியா 2:2 நீ போய் எருசலேமில் செவி கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டிய என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவதின் பக்தியையும் நீ வாழ்க்கை கட்ட போது உனக்கு இந்த தேசத்தில் நிலைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓக்கபா சங்கரபாரி கரபசியா. அப்போ எல்லாவற்றிலும் ஆடு சொன்ன தெரியவானவனே, உன் ஆத்மா வாழ்கிற போல எல்லாவற்றிலும் ஆத்மாவை வேண்டுகிறேன். அப்போ வாழ்த்திருக்க செய்கிறார். எல்லாம் நம்முடைய தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லோரையும் பார்க்கிறார், என்னையும் பார்க்கிறார், உங்களையும் பார்க்கிறார், ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறார். அந்த தேவன் தான் பேசுகிறார். ஒரு அபக்கரபா சங்கரபா ரிக்கரபா இப்போது இந்த நிகழ்ச்சியை 7 கண்டை சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக செபிக்க போகிறேன். பச்சை 15 என் வாயை உங்களால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் அதே போல் வெளிக்கட்டு வேண்டு வரை கடந்தது. தீர்க்கதரிசி தான் தேவன் வாயாக இருக்கிறார். வேதம் சொல்லுது. அது மோசையோடு முகமாக பேசினார், சகல தீர்க்கதரிசியோடு பேசினார். அதே போல் பச்சை பெண் வாயை உங்களால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் அரைக்குள்ள வெளிக்கட்டு சமானாதியா 8 நாட்களுக்குள்ள உலகத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். இதை எல்லோரும் பார்ப்பீர்கள். கர்த்தர் சொல்கிறார். ஆலயத்துக்குள்ளெல்லாம் வரக்கொடிகள் மலம் திரும்பி பாருங்கள். மலம் திரும்பாது வராதுங்க, பச்சை பாம்பாக வராதுங்க, நல்ல பாம்பாக வராதுங்க, கட்டவிரை பாம்பாக வராதுங்க, இயேசுக்குள் வாழ்கிறவர்களாக வாங்க. செய்வினை செவித்துக்கிட்டு இங்கே வந்து உட்காராதுங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். கூடி செபிக்கிறவர்களுக்கும் அற்புதம், உங்களுக்கு அர்த்தம். இயேசு மலக்குறவாச்சி எடுங்க. ஒரு ஆவி உலகம் முழு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அதெல்லாம் கொஞ்ச நாள் தன்னாலே போயிடும். அதை அழிக்கும்படி உலகத்திற்கு பொல்லாத ஆவியாக நான் தூதனை அனுப்பிட்டு அந்த ஆவி அழிந்து போயிடும். பெரிய பாம்பு செத்து போவோம், சின்ன பாம்பு செத்து போவோம். சென்னை ஒரு பகுதி ஒரு கஷ்டம் வரும். இதை கற்றுக்கிறார். தொழில் செய்கிறவர்களுக்கு கஷ்டம். எங்கெல்லாம் இப்போ கட்டணம் கட்டுக்கிறார்களோ கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கட்டணம் கட்ட முடியாது. அப்படி உள்ள உலகத்தை சூழ்நிலை வரும்.
என்று கர்த்தர் சொல்கிறார். சபைகள்லாம் குலுங்கும், கொஞ்சம் எந்த சபையெல்லாம் குலுங்கும். காரணம், ஆணுக்கு பிரிவில்லாத காரியம் தான் இந்த குலுங்கும் சபையில் இருக்குது. ஆணு சித்தத்தை நிறைவேற்றல, மாம்சத்தை நிறைவேற்றுறாங்க, சுயத்தை நிறைவேற்றுறாங்க. அந்த சபையை நான் குலுக்க வைக்க போகிறேன், தீக்கிற எல்லா சபையும் குலுங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழைய பேப்பரை கழித்து போடுவது போல சபைகளுக்கு பழைய பேப்பரை கழித்து போட்டு மனம் திரும்புதல் பேப்பரை நான் வைக்க போகிறேன். தீக்கிர ஒரு முடிவு வரும். இதை பார்த்துங்க. எல்லா இடத்துலேருந்தும் ஆற்று மக்கள் வராதபடி யார் ஜெபம் பண்ணுறாங்களோ ஆற்று மக்கள் வராதபடி ஜெபம் பண்ணுறாங்க. ஏன்னா தடை பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க ஜெபம் கேட்கக்கூடாது, அது வீண். 50 லட்சம் ஜெபிட்டு ஆற்று மக்கள் வரக்கூடாது ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெபம் வீண், அந்த ஜெபம் வீண், அந்த ஜெபம் கேட்கக்கூடாது. அது ஒரு சுயம், தேவ சித்தம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். 1 கோடி மக்கள் 51 ரட்சிக்கப்படணும், அதான் தேவ சித்தம், அதான் நோக்கம். இதை யார் தடை பண்ண முடியாது. ஓ ரபக்கரபா சங்கரபா இக்கரபசியா விளக்குகளெல்லாம் நான் கொளுத்தி வைத்து விட்டேன். நான் கொளுத்தி வைத்த விளக்கை நீ அழைக்க முடியுமா? செவனை செய்து அழைக்க முடியுமா? இல்லை மாந்தி செய்து அழைக்க முடியுமா? இல்லை பில்லி செய்து அழைக்க முடியாது. ஏசு ஒருவரே பெரியவர், அவர்தான் ஒளியாக இருக்கிறார். இதெல்லாம் இருள் சரீரம் உறுப்பெல்லாம் யாருக்கு செயல்படன்னு கவலைப்படுங்களோ அந்த செல்லும். வாலிப பிள்ளை ஒரு பிள்ளை, வாலிப மகள் பாவத்தில் இருக்கிறாள், வளம் தெரிவிக்க. வாலிப மகன்கள் வளம் தெரிவிக்க இல்லைன்னா நான் கோடாரி எடுத்து வெட்டுவது போல நான் வெட்டுவேன். அப்போது நீ அழாத. இப்போ மனம் தெரிவித்தால் நீ அழ வேண்டாம். இல்லை கோடாரி வெட்டுக்கொள் நான் வெட்டுவேன், வசனத்தை கொண்டு வெட்டுவேன். அப்போது துக்கம் உன்னை விட்டு போகாது. இந்த நீ மனம் திரும்பி விட்டால் உனக்கு துக்கம் வராது, ரட்சணை வரும். அது ஆலயத்துக்குள்ளே துர்ச்செய்தியை விதைக்கிறவர்களுக்கெல்லாம் ஐயோ, நற்செய்தி விதைக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம். பொல்லாத சிந்தனையோடு வரவெல்லாம் நான் சந்திக்க போகிறேன். 7 நாட்களுக்குள்ள உலகத்தை ஒரு சம்பவம் நடப்பாங்க. எந்த அளவு இந்த ஊழியத்துக்கு திறக்க வேண்டுமோ எல்லாம் திறந்தாச்சு. ஒரு வெள்ளிக்கிழமை சென்னை கடற்கரையில் ஒரு கஷ்டம் பார்ப்பீங்க. ஆலிவ பிள்ளைகள் வளர்ந்துருக்கணும், ஆலிவ மகன்கள் வளர்ந்துருக்கணும். தன் இச்சையை அடக்கணும், பாவத்தை அடக்கணும். சாபம் இருக்கக்கூடாது, உபச்சாரம் இருக்கக்கூடாது, மதுபானம் இருக்கக்கூடாது, கத்தரி பிரிவில்லாத காரியம் ஒன்றி இருக்கக்கூடாது. அதான் மனந்தம், உறவு அடர்ந்து மனந்தம். எந்தெந்த ஆசீர்வாதத்துக்காக செபிக்கலோ அது கிடைக்குமா கிடைக்காதா? இயேசு நாமத்தை கிடைக்கும். எல்லாம் நன்மைக்கு அதுவாக இருக்கும், தீமை கிடையாது. அசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுக்காதுங்க, சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்காதுங்க, உபச்சாரைக்கு ஒப்பு கொடுக்காதுங்க, மதுபானத்துக்கு கொடுங்க, இயேசுக்கு ஒப்பு கொடுங்க. அப்போ உங்களை வாழ வைக்கிறவர் அவர். அவர் வாழ வைக்கத்தான் வந்திருக்கார், அழிக்க வரல. கர்த்தர் 50 அதிசய பராக்காத்து வெளித்தில் புது வருட 2026 வாக்குத்தத்த ஆராதனை காலை 10 வரை யாவரையும் இயேசு அழைக்கிறவங்கள பட்டப்பட்டு பாரசமுக்கிறவங்களே எல்லாரும் ஆறுங்கள். புதுவோட வாக்குத்தத்தத்தில் அன்று மோசோடு பேசுவது போல, தகவலை தீர்க்கோடு பேசுவது போல 10 வாயை முலாத்த இருப்பேன். ஆண் பேசுவார், கேளுங்கள், ஆசீர்வாதப்படுங்கள். இயேசு நாமத்தில் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். சங்கீதம் 65:11. அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியத்தின் 2026 ஆண்டிற்கான புது வருட வாக்குத்தத்த பெருவிழா நாள் 2026 ஜனவரி 1 வியாழன். நேரம் காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியம், எண் 71, மௌனசாமி மடம் தெரு, அம்பத்தூர் ஓற்றி, சென்னை 53. இது அம்பத்தூர் ஓற்றி பஸ் நிலையம் அருகில் அமைந்துள்ளது. துதி ஆராதனை சுவிசேஷகர் டி. செல்வின் அவர்கள். தேவ செய்தி மற்றும் தீர்க்க தரிசன செய்தி தீர்க்கதரிசி எஸ். தங்கசாமி அவர்கள். தீர்க்க தரிசனம் மற்றும் சுகமளிக்கும் வரம் பெற்றவர். சிறப்பு பாடல்கள் மற்றும் சாட்சிகளும் உண்டு. சபை பாகுபாடின்றி அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களுடைய வங்கி விலாசம் எஸ். தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05
3301000233 IFSC கோட் BAR 0 AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.